ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொறுன்னு கிறிஸ்பியரான சிக்கன் 65 சாப்பிட்றதுனா ரொம்பவே லைக் பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே மாதிரியான டேஸ்ட், அதே மாதிரியான கிறிஸ்பினஸோட வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு எப்படி குயிக்காக சிக்கன் 65 ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ஒட்ட வடித்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள். சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் கொண்டு வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா இது மாதிரி கையில கசக்கிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இப்போ இதெல்லாத்தையும் சிக்கன் மேல நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கார்ன்ஃபிளவர் ஜாஸ்தியா சேர்த்துனாலும் மேல ஓவரா மாவு கோட் ஆயிட்டு நல்லா இருக்காது, அதனால கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்ல விட்டுற போறோம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இது எண்ணெயில பொரிச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் 65 பீசஸை ஒன்னொன்னா இதுல சேர்த்துடலாம். அளவான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கோங்க. சோ தட் இந்த எண்ணெயை நம்ம திருப்பி யூஸ் பண்ண தேவையில்லை, இதை அப்படியே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஒரு சைட் கொஞ்சமா வெந்ததும் லைட்டா அதை திருப்பி விட்டுறலாம். இது மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு சிக்கன் பீசஸை நல்லா கிறிஸ்பியரா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாத்தீங்களா, மாவு உதிராம நல்லா அழகா சிக்கன் 65 பீசஸ் குக் ஆயிருக்கு. நான் சொன்ன இதே அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சிக்கன் 65யோட ஃபிளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா கருவேப்பிலையில தூவிட்டு அதோட 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு அழகா எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா டெம்டிங்கா இருக்குல்ல. இது மாதிரி சிக்கன் 65 ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க.